நம் கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சேர்ந்து நம்பிக்கையோட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. Thank you Jesus. கிழக்கும் மேற்கும், கிழக்கும் மேற்கும், வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி 7 மடங்கானாலும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் பாடுவோம், அணையும் என்று நான் எண்ணிய அக்கினி. சொல்ல, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தை மாறாதே, காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் மாறினாலும் வார்த்தைகள் மாறாதே, காலையும் மாலையும் உம்முடைய கரம் தளராது. சொல்ல, என் கண்களையே என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை. என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம். இந்த வார்த்தையை நம்பிக்கையோடு ஒரு விசை கூட எல்லாரும் சொல்லுவோம். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான். கடைசி ஒரு விசை கூட, என் கண்களை ஏறெடுப்பேன், இயேசுவே நோக்கிடுவேன் நான். ஆமென். ஆண்டவர், உம்மை நோக்கி பார்க்கிற எந்த முகங்களும் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். இப்பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசும். வார்த்தை கொண்டு எங்களை உருவாக்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அமத்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான். கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உனக்கு கொடுக்க கூடும். கர்த்தர் என்றைக்குமே தம்முடைய பிள்ளைகளுக்கு குறைவானது அல்ல, அதிகமானதை தந்து ஆசீர்வதிக்கிறவர். இந்த சம்பவத்தை நம்ம ஒவ்வொரு நாளாய் ஆண்டவர் கேட்க வைத்து கொண்டே இருக்கிறார். 1ஆம் தேதி முதலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்துக்குள் போக விரும்பவில்லை. ஆனால் இந்த வார்த்தை கிடைத்த அன்று முதலே ஆண்டவர் தியானிக்க வைக்கும்போது ஒரு காரியத்தை அதிகமாய் கர்த்தர் தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது. நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். 2 வாரங்களுக்கு முன்பாக சாட்டர்டே நைட்டு இதை குறித்து தான் ஆண்டவர் பேச வைத்தார். அதே செய்தியுடைய கண்டினியூஷனாக தான் இந்த காலை நேரத்தில் பேசும்படியாக கர்த்தர் வார்த்தைகளை தியானிக்க வைத்தார். இங்கே அமத்சியா ஒன்றை தெரிந்தெடுத்து நிற்கிற இடத்தில் ஒரு தேவ மனுஷன் வந்து தேவன் அவனுக்கென்று தெரிந்தெடுத்த ஒரு பாதையை சொல்லி அவனுக்கு விளக்கும் போது அமத்சியா எதை தெரிந்தெடுக்கிறான் என்பதில் ரொம்ப கவனிக்கிறான். நான் எதை தெரிந்தெடுக்கிறேனோ அதை பொறுத்து தான் என்னுடைய ஆசீர்வாதம் அல்லது என்னுடைய ஃபியூச்சர். என்னுடைய தெரிந்தெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட கொடுத்த ஒரு பெரிய ஒரு காரியம்னா சூஸ் பண்ணுற காரியம், சூஸ் பண்ணுறது. இதை வந்து ஆண்டவர் வந்து நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இடுக்கமான வாசல் உண்டு, விசாலமான வாசல் உண்டு. இதை சூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்கு. நல்ல பழங்களும் ஏதேன் தோட்டத்தில் வச்சுருந்தா
ஆமென். புசிக்க கூடாத ஒரு கனியும் வச்சிருந்தார். இதை சூஸ் பண்ற காரியம் நம்ம கையில கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் தான் எல்லாம் சூஸ் பண்றாருன்னு என்ன செஞ்சிருக்கலாம்? அந்த பழத்தை வைக்காமலே இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. இந்த சூஸ் பண்ற காரியத்தை ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்கு கொடுத்திருக்கிறார். ஆமாம். எங்கே இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு ஸ்டார்ட் ஆகும்னா, எப்போ நாம சிலதை சூஸ் பண்ண தொடங்குறோம் பாருங்க. ஆமாம். இந்த பிள்ளைங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வர இந்த பிள்ளைங்க நமக்கு ரொம்ப நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே நம்ம தான் சூஸ் பண்ணுவோம். அந்த பிள்ளைங்களுக்கு பர்த்டே ட்ரெஸ்ஸாக நம்ம தான் சூஸ் பண்ணி கொடுப்போம். நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோமோ அந்த பிள்ளைங்க போட்டுக்கிறோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் ஒன்று பர்த்டேக்கு ஒரு நியூ ட்ரெஸ் கிடைக்கும், அல்லது கிறிஸ்மஸுக்கு ஒரு நியூ ட்ரெஸ் கிடைக்கும். அந்த நேரத்தில் டவர் ஜங்ஷனில் ஒரு ஸ்திரமான ஒரு கடை உண்டு. அந்த கடை பேர் சொல்ல நான் விரும்பலை. அந்த கடையில் கூட்டிகிட்டு போய் வாங்கி தருவாங்க. அதில் எனக்கு இதுதான் வேணும்லாம் நான் கேட்க மாட்டேன். என்ன வாங்கி தராங்களோ போட்டுட்டு, அது பலருக்கு சிரிப்பாக இருக்கலாம், பலருக்கு அது பிடிக்காமல் இருக்கலாம், என்ன வேணும்னு சொல்லலாம். எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும்ல, எனக்கு ட்ரெஸ்ஸு வந்தால் போதும். எல்லார் வீட்லேயும் அப்படிதான். பிள்ளைங்க ஒரு ஸ்டேஜ் வர நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோமோ அதான் போடுவாங்க. ஆனால் எங்கேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? எனக்கு இதுதான் வேணும்னு சூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? ஒரு 7th வந்த உடனே அல்லது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வந்த உடனே, இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை, 5 வயசுலேருந்தே கேட்க தொடங்குறாங்க இதுதான் வேணும் அப்படின்னு. ஆனால் பொதுவாக ஒரு 7th 8th வந்த உடனே இந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு எண்ணம், இந்த ஷர்ட் தான், இந்த கலர் தான். அதுவரை எந்த பிரச்சனை இருக்காது. பேரண்ட்ஸ் வாங்கி தரது, கிடைக்கிறது சந்தோஷமாக போட்டுட்டு, கிடைக்கிறது நமக்கு சந்தோஷம், போட்டுட்டு போகிறது சந்தோஷம். ஆனால் அந்த சூஸ் பண்ண தொடங்குறதுலேருந்து பேரண்ட்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு ஃபைட் வரும். இதான் போடணும், நம்ம இதான் போகணுன்றோம், பிள்ளை அதுதான் வேணுன்றோம். நம்ம இது வேண்டானும், பிள்ளை அதுதான். நம்ம எது வேண்டான்னு சொல்கிறோமோ அதுதான் பிள்ளை. இங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட். இதே போல தான் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் ரொம்ப கவனிக்க. நான் சூஸ் பண்ணுறதை, நான் தெரிந்து கொள்வது தான் என்னுடைய ஃபியூச்சர் அல்லது என்னுடைய ஆசீர்வாதத்தை காண்பிக்கும். நான் எதை வைத்து தெரிந்தெடு, எனக்கு பிடிச்சதை நான் தெரிந்தெடுக்கிறேனா அல்லது தேவன் தெரிந்தெடுத்து தந்ததை? அமர்சியா தனக்கு என்று ஒரு காரியத்தை தெரிந்தெடுக்கிறான். அந்த இடத்துல தேவன் அதை தடுக்கிறார். தடுத்துட்டு சொல்ற, இது அல்ல, இப்படி அல்ல, நீ இப்படி போ. இப்படி சொன்னதும் இந்த இடத்துல அமர்சியா கையில தான் இருக்கு. எதை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணும்? நான் இப்பொழுது இந்த சம்பவத்திற்குள் நான் போகவில்லை. நான் இன்னொரு சம்பவத்தை தான் எடுத்து வைத்து அதுக்குள்ளது பேச தொடங்க. ஆனால் அந்த வார்த்தைக்குள் போகிறதற்கு முன்பாக நான் ஒரு கேள்வியோடு நான் போகிறேன். நான் தெரிந்தெடுத்தது எல்லாமே தேவன் எனக்கு தெரிந்தெடுத்து தந்ததா? இதில் ஒரு தேவ கவனமாக இருக்கணும். நான் தெரிந்தெடுத்தது எல்லாம் தேவன் எனக்கு தெரிந்தெடுத்து தந்ததா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் வர ரீசன் என்னன்னா, கர்த்தர் தெரிந்தெடுத்து தருவதை நாம் வாங்குவதை விட்டுவிட்டு நாம சிலதை பார்ப்போம், நாம சிலதை பார்ப்போம். தேவன் ஒன்றை தெரிந்தெடுத்து தரும்போது அதில் என்ன உண்டாகும்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்கள், யோவான் 17வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தில் நம்மை குறித்து சொல்லும்போது அங்க இப்படி சொல்லுகிறார், வாசியுங்கள். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். நீர் உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி, அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர் எடுத்து கொடுக்கிறார் நம்மை. இப்படி கொடுத்தவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? 3 காரியம். 1 10வது வசனத்தில் சொல்லுகிறார் கடைசி, அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவன் தெரிந்தெடுத்து ஒரு நன்மை தரும்போது அதுல யார் மகிமைப்படுகிறார்? கர்த்தர். எந்த ஒரு காரியம் கர்த்தரால் தெரிந்தெடுத்து என் கைக்கு வருதுன்னா அதுல யாருக்கு மகிமை போய் சேருது தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை போய் சேருகிறது. அப்ப நான் தெரிந்தெடுக்கிறதற்கும் கர்த்தர் எனக்கு தெரிந்தெடுத்து தரதுக்கு வித்தியாசம் இருக்கு. நான் ஒன்றை தெரிந்தெடுத்து எடுக்கும் போது அதுல மகிமை யாருக்கு போகாது? கர்த்தருக்கு போகாது. ஆனா கர்த்தர் ஒன்றை தெரிந்தெடுத்து தரும்போது அது எதுவானாலும் அதனுடைய மகிமை கர்த்தருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதனால ஒரு தேவ பிள்ளை அவருக்கு மகிமை கொடுக்கத்தக்கதா நாம எதற்கு காத்திருக்க? ஆண்டவரே, நீங்க எனக்கு தெரிந்தெடுத்து தாங்க, நீங்க சூஸ் பண்ணுங்க, நீங்க எனக்கு சூஸ் பண்ண, நீங்க எனக்கு காண்பிங்க ஆண்டவரே. இரண்டாவது அவர் என்ன செய்கிறார்? 11வது வசனத்தின் கடைசி சொல்லுகிறார், நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். 1 அவர் மகிமைப்படுகிறார், 2 அவர் தெரிந்தெடுத்து தருவதை பாதுகாப்பார். பாதுகாப்பார். அவரால் அது காக்கப்படும்.
தேவன் ஒன்றை தரும்போது அது காக்கப்படும். தேவன் ஒன்று தரும்போது, அதுதான் பிரசங்கி 3:14 சொல்லப்படுகிறது, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். அதனோட ஒன்றையும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றையும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். இன்னைக்கு அவர் செய்யறதா நிலைக்கிறது. என் லைஃப்ல அவர் ஏன் எனக்கு தெரிந்தெடுத்து தரணும்? 1, அவருக்கு மகிமை போய் சேர. 2, அவர் தெரிந்தெடுத்து தருவது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும், பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும். எப்படி யோபுவையும் அவனை சுற்றின எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து காத்து கொண்டாரோ, அப்படி என் வாழ்க்கையை தெரிந்தெடுத்து தருகிற நன்மைகள் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும். 3வது அவர் என்ன செய்கிறார்? ஆமென். 13 சொல்லுகிறார், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடைவார்கள். ஆமென். நிறைவான ஒரு சந்தோஷம் அவர் தருகிறதுல இருக்கு, பாதி சந்தோஷம் அல்ல. ஆமென். நிறைவான ஒரு சந்தோஷம். அந்த நன்மை எனக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும், அந்த நன்மை எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும், அந்த நன்மையை நான் திருப்தியாய் அனுபவிப்பேன், திருப்தியாய். ஹல்லேலூயா. ஆமென். நீதிமானுக்கு இருக்கிற கொஞ்சம் நல்லதுன்னு பைபிள், கொஞ்சம் போதும், அது திருப்தியா இருக்கும். அவர் தர்றது கொஞ்சமோ நிறையவோ அது விஷயம் இல்லை, ஆனால் அவர் தர்றது திருப்தியாய் கர்த்தர் தந்து நடத்துவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், அந்த திருப்திங்கிறது நிறைய தர்றது இல்லை, கொஞ்சம் தந்தாலும் அதில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் நான் அளிக்க, அது என்ன நன்மையோ, அது கொஞ்சம் நன்மையோ நிறைய நன்மையோ, அவர் கொஞ்சம் தந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், நிறைய தந்தாலும். கொஞ்சம் தந்தா பொறாமப்படவும் மாட்டேன், நிறைய தந்தா பெருமைப்படவும் மாட்டேன், திருப்தியாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு கொஞ்சம் அப்படி பொறாம வருதுனாலே அது கர்த்தர் தந்ததான்னு ஒரு டவுட்டில் இருக்கு. கர்த்தர் தருகிற நன்மை கொஞ்சமோ நிறையவோ திருப்தியே, திருப்தியாக்கி திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு ஒரு விஷயம் கூட சொல்ல, திருப்தியாக்கி திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு. இந்த நிறைவான சந்தோஷம் என்ன தெரியுமா? பிறருக்கும் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் நடத்துவார். அதாவது நான் கொஞ்சத்தில் அப்படி திருப்தியாக கர்த்தர் தரதுல நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா, இனி ஒரு வார்த்தை தைரியமா சொல்றேன், ஆண்டவர் சொல்ல, கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துக்கு அதிகாரியா. அல்லேலூயா. அதனால தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நிறைய தட்ட மாட்டார், கையில் கொஞ்சம் தருவார், தந்துட்டு மூஞ்சதான் பார்ப்பார், தந்துட்டு கையை பார்க்க மாட்டார், எதை பார்ப்பாரு? மூஞ்ச பார்ப்பார். சில நேரத்தில் எப்படி பார்ப்பார்னா, நமக்கு கொஞ்சம் தந்துட்டு பக்கத்தில் நிறைய கொடுப்பார், கொடுத்துட்டு நம்ம மூஞ்ச பார்ப்பார். அந்த மூஞ்சி அப்படி கோணுதுன்னு தெரிஞ்சாலே இருக்கிற கொஞ்சம் இது தூக்கி அவனுக்கு கொடுத்துருவார். ஆனால் அந்த மூஞ்சி அதை பார்த்துட்டு அப்படி சந்தோஷப்படுத்துனா, அவனுக்கு கொடுத்ததை விட இவனுக்கு நிறைய கூட அள்ளி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தருகிற கொஞ்சத்துல சந்தோஷப்படுங்க. தேவன் தருவது எதுவும் அது எனக்கு போதும், தேவன் தராதது எதுவும் எனக்கு வேண்டான்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் தெரிந்தெடுத்து தருகிறது தேவனுக்கு மகிமை உண்டாக்கும். தேவன் தெரிந்தெடுத்து தருவது பாதுகாக்கப்படும். தேவன் தெரிந்தெடுத்து தருவது நிறைவான சந்தோஷத்தை உண்டாக்கும். இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லாம் தேவன் எனக்கு தெரிந்தெடுத்து தந்ததா என்பதிலே கவனமா இருங்கள். ஒருவேளை இதுவரை தெரிந்தெடுத்தது ஒருவேளை பலதும் நாம் தெரிந்தெடுத்ததா இருந்திருக்கலாம், ஓகே. ஆனா இனி உள்ள நாட்கள் ஒவ்வொரு காரியமும் தேவன் தெரிந்தெடுத்து தருவதை சூஸ் பண்றதில் ஒரு தேவ பிள்ளை கவனமா இருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நிச்சயமா சொல்ல முடியும், இன்னைக்கு நிறைய காரியங்கள் கர்த்தர் எனக்கு தெரிந்தெடுத்து தந்ததுன்னு சொல்றாங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை மனைவிமார் சொல்ல முடியும், என் புருஷன் கர்த்தர் எனக்கு தெரிந்தெடுத்து தந்தது? ஆமென். 10 கை தான் உயருது. ஆமென். எத்தனை புருஷன்மார் சொல்ல முடியும், எனக்கு மனைவி கர்த்தர் தெரிந்தெடுத்து தந்தது? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கு கை உயர்த்தலைன்னா வீட்டில் போய் தெரியும். கர்த்தர் தெரிந்தெடுத்து தந்த புருஷன், கர்த்தர் தெரிந்தெடுத்த மனைவி. நீங்க ஆமென் சொல்லிட்டீங்க, அல்லேலூயா சொல்லிட்டீங்க, நீ வீட்டில் போய் சண்டை போடக்கூடாது. கர்த்தர் தெரிந்தெடுத்து தந்தது.
ஒவ்வொரு காரியம் கர்த்தர் எனக்கு சூஸ் பண்ணி தர்றாரா? இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை சொல்லும், கர்த்தர் தெரிந்தெடுத்து தாரார்னா அது நிலைக்க பண்ணுவார், அதை பெருக பண்ணி ஆசீர்வதிக்க பண்ணி கொண்டே இருப்பார். ஆபிரகாம் லோத்தின் வாழ்க்கையை முன்வைத்து சாட்டர்டே அதுதான் பேசினேன். அதிலிருந்து ஒரு சில காரியத்தை கூட நினைவுபடுத்தி சில காரியத்தை சொல்லி நான் நேரத்தில் முடிக்க விரும்புகிறேன். நமக்கு தெரியும், ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை தான் கர்த்தர் அழைத்து உன் தேசத்தை விட்டு வா என்று சொல்லி அழைக்கிறார். புறப்பட்ட ஆபிரகாமோடு கூட யாரும் புறப்படுகிறார் என்றால் லோத்தும் புறப்படுகிறார். ஆரம்பம் நல்லா இருந்து, சூப்பரா இருந்து. ஆபிரகாமோடு ஏன் லோத்து புறப்படுறாருன்னு லோத்து கிட்ட கேட்டா லோத்து சொல்லுவார், ஆண்டவர் கூப்பிட்டிருக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆபிரகாம் புறப்பட்டதுனால நானும் விசுவாசிக்கிற இந்த பாதை நன்மையாக இருக்கும் என்று லோத்தும் கூடவே பிரயாணிக்கிறார். லோத்து இப்பொழுது தானாய் பார்த்த இடத்துக்கு போக வரவில்லை. ஆபிரகாமோடு ஆண்டவர் என்ன பேசினாரோ அதை பார்த்து கொண்டே தான் புறப்பட்டான். இந்த புறப்பாடு சூப்பரா இருந்தது. இந்த புறப்பாடினுடைய பலன்தான் ஆபிரகாமை எந்த லெவலுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதங்களை யாரும் சுதந்திரிக்கிறார் என்றால் இந்த லோத்தும் சுதந்திரிக்கிறார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் லோத்துக்கு ஒரு மகன் முறைதான் வரும். தன்னுடைய சகோதரருடைய மகன். லோத்தினுடைய வயசு என்ன, ஆபிரகாமுடைய வயசு என்ன? ஆனா கர்த்தர் எப்படி பிளஸ் பண்றார்னா, ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதமோ அதே அளவுக்கு லோத்துக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுதான் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனத்தை வாசிங்கள். ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். 5வது வசனம், ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. எப்படி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பிளெஸிங்கை கொடுத்தாரோ அதே போல பிளெஸிங்கை யாருக்கும் கொடுக்கிறார்? லோத்துக்கும் கொடுக்கிறார். இதுவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஆரம்பத்தில் லோத்தினுடைய தெரிந்தெடுப்பு சரியான தெரிந்தெடுப்பு. லோத்து நடந்த பாதை சரியான பாதை. லோத்து பார்த்த பார்வை சரியான பார்வை. அதனுடைய பலன்தான் ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ அதே போல லோத்தையும் ஆசீர்வதித்து வந்தார். ஆனால் இப்பொழுது ஒரு கட்டம் வந்தபோது, ஆமென், இப்போ ஆபிரகாமுடைய மெய்ப்பர்களுக்கும் லோத்தின் மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம், சண்டை வருது. ஆபிரகாம் இங்கே ஒரு காரியத்தை சொல்றார். சண்டை வரக்கூடாதுன்னா, லோத்தே நீ ஒரு இடத்த செலக்ட் பண்ணி உட்கார், நான் அதற்கு ஆப்போசிட்டில் கூடாரத்தை போட்டு உட்கார்றேன். இப்போ லோத்து சூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷனை இப்பொழுது ஆபிரகாம் கொடுத்ததுமே வேதம் சொல்லுகிறது 10வது வசனத்தில், அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். ஏறெடுத்து எதை பார்த்தான் என்றால் வானத்தை அல்ல. எதை பார்க்கிறான்? பூமியை பார்க்கிறான். அவன் கண்ணுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ, அவன் கண்ணுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அதை பார்க்கிறான். அவன் பார்த்தபோது எதை பார்க்கிறான்? யோர்தானுக்கு நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். நல்ல கவனிங்க. சூஸ் பண்ற ஆப்ஷன் வருதுன்னு தெரிஞ்சதுமே ஒரு தேவ பிள்ளை எங்க பார்க்கிறோங்கிறது ரொம்ப கவனம். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்லயா இருக்கட்டும், குடும்பத்தில் இருக்கட்டும், பிள்ளைங்க காரியத்தில் இருக்கட்டும், ஒரு காரியத்தை சூஸ் பண்ற காரியம் வந்ததும் என் கண்ணு எதை பார்க்குது? லோத்து தன் கண்களை வானத்தில் பார்க்கிறதை விட்டுட்டு எங்க பார்க்கறான் தெரியுமா? பயோடேட்டாவை பார்க்கறான். எந்த பயோடேட்டால ஜாஸ்தி வருது இதை பார்க்கறான். எந்த இடம் சூப்பரா இருக்கு, எந்த இடம் சூப்பரா இருக்கு, பார்க்க 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 அவன் கண்ணுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச பயோடேட்டா என்ன தெரியுமா? சொதம். நல்ல கிடைக்கும், போனா சூப்பரா செட்டில் ஆகி உட்கார்ந்துலாம். இதுதான் அவன் கண்ணுக்கு தெரியுது. பார்க்கறான் பார்க்கறான். அவன் கண்கள் ஏறெடுத்து பார்த்தது சூப்பரா இருந்துச்சு. அவன் கண்கள் ஏறெடுத்து பார்த்தது சூப்பரா. இன்னும் சொல்ல போனா அவனுக்கு அலைய தேவை இல்லை, ஒரு அலைச்சல் அவனுக்கு தேவையே இல்லை. பார்த்ததும் போய் அடைஞ்சிடலாம், போய் உட்கார்ந்துடலாம். அவன் தன் கண்களை டைரக்டா எடுத்து பார்த்து அவன் கண்ணுக்கு சூப்பரா சத்துரு காண்பிக்கிறான். எப்படி காண்பிக்கிறான் என்றால் சும்மா காட்டல, ஏதேன் தோட்டத்தை போல காட்டுறான். அந்த வசனம் சொல்லப்பட்டது பாருங்க. ஆமா, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், கர்த்தருடைய தோட்டத்தை போல தான் தெரியும். சில நேரத்தில் நம்ம கண்ணெடுத்து ஏறெடுத்து பார்க்குற சில காரியங்கள் அப்படிதான் சத்துரு காட்டுவான். ஆமா, எடுத்த உடனே சோதமா காட்டினா யாரும் போக மாட்டீங்க, நல்லாவே
தெரியும். அதனால எப்படி காட்டுவானா, அந்த சோதோம்ங்கிற வார்த்தையை மறைச்சி எந்த வார்த்தை கொண்டு வந்து, கர்த்தருடைய தோட்டம் அப்படின்னு வரும். கர்த்தருடைய தோட்டம். ஹல்லேலூயா. இதை பார்த்ததும் லோத் அதை சூஸ் பண்ணிட்டு போய் உட்கார்ந்துட்டார். ஆனா ஆபிரகாம் பாருங்க, அடுத்து சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. 14வது வசனத்தை வாசிங்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பார் அப்படின்றார். நல்ல கவனிங்க. லோத்துக்கு சூஸ் பண்ற ஆப்ஷன் வந்ததும் லோத்து வானத்தை பார்க்கிறதுக்கு பதிலாக பூமியை பார்க்கிறான். ஆபிரகாம் இந்த இடத்துல பூமியை பார்க்கறதுக்கு பதிலாய் வானத்தை பார்க்கிறார். இதுதான் அழைக்கப்பட்டவனுடைய அடையாளம். இதுதான் அழைக்கப்பட்டவருடைய அடையாளம். அவங்களுக்கு ஒண்ணு பூமியிலிருந்து அல்ல, அவங்களுக்கு ஒண்ணு பரத்திலிருந்து தான் வரணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவரால் அழைக்கப்பட்டவன்கிற அடையாளம் உடையவங்க மட்ட சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, உங்கள் அடையாளம் என்ன தெரியுமா? பூமியை பார்க்கறதல்ல. எங்க பார்க்கறது? பாடுறதல்ல. இது ரியல். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன். நான் சொல்லுங்க இந்த வார்த்தைய, என் கண்களை ஏறெடுப்பேன், ஓ முகம் நோக்கிடுவேன், நான் வெட்க. ஆபிரகாம் அப்படி மேல பார்த்துட்டு இருக்க, லோத்து ஒரு பக்கம் அப்படி போயிட்டு இருக்கிறார், அவர் கீழே பார்த்து போயிட்டு இருக்கிறார், இவர் மேல பார்த்து உட்கார்ந்து இருக்கிறார். கீழே பார்க்குறவன் உடனே போய் உட்கார்றது மாதிரி இருக்கு, மேலே பார்க்குறவன் பார்த்துட்டே இருக்கிறது மாதிரி இருக்கு. என்னாண்டு வர கீழே பார்க்குறவனுக்கெல்லாம் உடனே நடக்குது, மேலே பார்க்குற எனக்கு நடக்க மாட்டேங்குது இருக்கீங்களா? அதனால அடுத்து என்ன ஆப்ஷன் பார்க்குறோம்? மேலே பார்க்குறது மெதுவாக விட்டுட்டு கீழே பார்ப்போம். பார்த்துறாத, அப்புறம் கீழே தான் போனோம். அல்லேலூயா. கீழே பார்த்து உடனே போய் செட்டில் ஆகிறான், மேலே பார்த்து பார்த்துட்டே இருக்கிறான். கொஞ்ச நேரத்தில் பதில் வருது. என்ன பதில் வருது? உன் கண்களை ஏறெடுத்து பார். அல்லேலூயா. ஆபிரகாம் அப்படி ஆசையா கண்களை ஏறெடுத்து அப்படி பார்க்கலாம் போது எப்படி பார்த்துருப்பார்னா, நான் இருந்திருந்தேன். ஒரு வேளை லோத்து பார்த்தது இப்படி இருக்குதுன்னா, ஆண்டவர் எனக்கு காட்டுறது எப்படி இருக்க போகுது? லோத்து பார்த்தது கர்த்தருடைய தோட்டத்தை போல தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு அவர் கர்த்தருடைய தோட்டத்தை காட்டுவார். இப்போ கை தட்டுறீங்களா? இதே போல நானும் கை தட்டி சோத்திர ஆண்டவரே இப்படி பார்த்துருப்பேன். ஆனால் அவன் கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது கர்த்தர் எப்படி காட்டுறாரு? அவன் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் 14வது வருஷம் கடைசி சொல்லுறாரு, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் சுத்தி பார் அப்படின்றார். ஆபிரகாம் சுத்தி பார்த்ததுல எங்கேயாவது நீர்வளம் பொருந்தின இடத்து பார்த்தாரா? அப்ப ஆபிரகாம் பார்த்ததுல என்ன? சும்மா சொல்லுங்க. ஆபிரகாம் பார்த்தது வனாந்தரம். இப்ப நான் கேட்கிறேன், யார் பார்த்தது சூப்பர்? யார் பார்த்தது வந்து பெஸ்டா இருந்துச்சு? லோத்து பார்த்ததா ஆபிரகாம் பார்த்ததா? சிலர் அதனால தான் பாஸ்டர் நாங்கள் லோத்து பார்த்தது மாதிரி. ஆண்டவர் காட்டுறது எல்லாமே வனாந்தரம், 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 வனாந்தரம். சபையே, ஒரு சத்தியத்தை சொல்றேன், கர்த்தர் காட்டுற வனாந்தரம் தான் நாளைக்கு உனக்கு வயல்வெளியாய் மாறப்போகிறது. அதுதான் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசித்து கைகளை தட்டி ஹல்லேலூயா, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவே, உம்முகம் நோக்கிடுவே, நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களையே glory, இம்முகம் ஆமே வெட்க. லோத்து பார்த்த சோதோமுக்கு இன்னைக்கு நல்லா தெரியும், நாளைக்கு என்னன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் காண்பிக்கிறது இன்னைக்கு எனக்கு சிலது தெரியாது, ஆனா நாளைக்கு அது என்னங்கிறதை கர்த்தர் எனக்கு நிறுத்துவார். அதனாலதான் லோத்து எப்படி பார்க்கிறார் தெரியுமா? தன் பிள்ளைங்க வாழ்றதுக்காக பார்க்கல, தான் வாழுவதற்காக பார்க்கிறார்.
தான் வாழ்றதுக்காக. இன்னைக்கு நிறைய பேர் இதுல தான் மிஸ்டேக் பண்றோம். நம்ம வாழ்க்கைக்காக ஏதோ அவசரத்துக்கு இன்னைக்கு ஒரு காரியம் லைஃப்ல நல்லா நடக்கணும், அதுக்காக என்ன ஆண்டவர் சூஸ் பண்ணி தரது பார்க்கறதை விட்டுட்டு என் லைஃப் நல்லா இருக்கணும், என் லைஃப் நல்லா இருக்கணும். அதனால இந்த வசனம் தெளிவாய் சொல்லப்படுகிறது, சோதோமை அழிக்கிறதற்கு முன்பாக நாளைக்கு அந்த சோதம் எப்படி இருக்க போகுது, என் பிள்ளைக்கு அது எப்படி நல்லா இருக்குமா, என் தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு, இதை பார்க்க விட்டுட்டார் லோத்து. இப்ப என்ன, எனக்கு என் மெய்ப்பருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால எது பெஸ்ட், சோதம் பெஸ்ட், நீர்வளம் பொருந்தினா எனக்கு ஓகே, நான் போய் உட்கார்ந்துடலாம், போய் கூடாரத்தை போட்டார். ஆபிரகாம் அப்படி அல்ல. ஆபிரகாம் வெயிட் பண்றார். ஏன்னா ஆபிரகாம் தனக்காக புறப்பட்டதல்ல, தேவனுடைய சந்ததிக்காக புறப்பட்டவன். வெயிட் பண்றார். கர்த்தர் இப்பொழுது காண்பிக்கிறது. ஆபிரகாமுக்கு ஒருவேளை கண்ணுக்கு முன்னாடி ஃபுல்லா வனாந்தரமா தெரியலாம், 4 பக்கம் பார்க்க வைக்கிறார். இன்னும் பாருங்க, லோத்து பார்த்தது ஒரே ஒரு பக்கம் தான். ஹல்லேலூயா. ஆனா மேல பார்த்த ஆபிரகாம எல்லா பக்கத்திலும் பார்க்க வைக்கிறார். அவரை பார்க்கிறவனுக்கு கர்த்தர் கொஞ்சம் கொடுக்க மாட்டார், எல்லாரை விட அதிகமாக தான் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆனா கர்த்தர் எப்படி பார்க்க வைக்கிறார் தெரியுமா? அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிங்கள். 15வது வசனத்தை வாசியுங்கள். நீர் பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி. வலது கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிற்கும். ஆண்டவர் கொடுக்கிற பிளெஸிங் எப்படி இருக்கு பாருங்க. ஆபிரகாமோட முடியவில்லை. ஆண்டவர் சொல்றார், உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்னு தெரிந்தெடுத்து தாரார்னா அது உங்க தலைமுறைக்கு ஆசீர்வாதம். இந்த வார்த்தையை சொல்லும் போதே எச்சரிப்பா சொல்றேன், நான் சூஸ் பண்றது என் தலைமுறைக்கு பிளெஸிங்கா மாறணுமே தவிர என் தலைமுறைக்கு சாபமா மாறிடக்கூடாது. லோத்து சூஸ் பண்ணுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? லோத்தின் பிள்ளைகளுடைய லைஃப் ஓடுறாங்க, சோதமை விட்டுட்டு ஓடுறாங்க. ஓடினால எங்க போய் வாழணும்னு தெரியல, எப்படி வாழணும்னு தெரியல, என்ன செய்யணும்னு தெரியல. அதன் பிறகு லோத்தினுடைய பிள்ளைகளுடைய நிலைமை நமக்கு தெரியும். ஆமென். சோதமில் லோத்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தார், ஆனா ஃபியூச்சருக்கு ஜெனரேஷனுக்கு நிற்க முடியல. லோத்தினுடைய செலக்ஷன் ஜெனரேஷனுக்கு வாழ முடியல. ஆனா ஆபிரகாமின் செலக்ஷன், ஈசா கிட்ட வந்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ இருக்கிற இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஈசாக்கே. அலைய கூட விடல. ஹல்லேலூயா. லோத்து சோதோமை ஈஸியா போய் செலக்ட் பண்ணி பார்த்ததுமே போய் கூடாரத்தை போட்டார். ஆனா ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? நீ சுத்தி பாருன்னு சொன்னது மட்டும் இல்லை, அடுத்து என்ன சொல்றாரு? எழுந்து நடந்து திரி. அவன் இன்னைக்கு அதுக்காகவே கர்த்தர் சூஸ் பண்ணி தரதை நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். இது வேண்டாம் ஆண்டவரே. பிள்ளைங்க திருமணத்தை பார்க்கும்போது இந்த பயோடாட்டா வேண்டாம், ஏன்னா இந்த பயோடாட்டா ஒருவேளை என் பிள்ளை நான் பட்ட கஷ்டத்தை இந்த குடும்பத்தில் போய் என் பிள்ளையும் எங்கள் தேவ சமூகத்தில் வச்சு தேவ நடத்துதல் இருந்தா அதுக்கு பிறகு வேற எதையும் பார்க்காதீங்க. தேவ நடத்துதல் இருக்குதுன்னா, தேவ சமாதானம் இருக்குதுன்னா, அதுக்கு பிறகு அவங்களுக்கு வசதி இருக்கா அதெல்லாம் பார்க்க. பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, 2 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்களா, கர்த்தருடைய நடத்துதல் இருக்கா, காரியத்தை நடப்பீங்கள். கர்த்தர் அந்த குடும்பத்தை மற்ற எல்லாரை விட சாட்சியா நிறுத்துவார். ஹல்லேலூயா. வேற காரணங்களை வைத்து பணத்தை வச்சு, வசதியை வச்சு, அழகை வச்சு, அந்தஸ்தை வச்சு தயவு செஞ்சு செய்யாதீங்க. கர்த்தர் தெரிந்தெடுத்து தருகிற நன்மை, கர்த்தர் தெரிந்தெடுத்து தருகிற சுதந்திரம், கர்த்தர் தெரிந்தெடுத்து தருகிற பொக்கிஷங்கள், கர்த்தர் தெரிந்தெடுத்து தருகிற உறவுகள். ஆபிரகாம் நின்று பார்க்கிறார், சுத்தி பார்க்கிறார், வனாந்திரம். உண்மையிலேயே பெஸ்டான இடத்தை ஃபர்ஸ்டே சூஸ் பண்ண வேண்டியது யார் தெரியுமா? ஆபிரகாம். ஹல்லேலூயா. ஆனா லோத்துக்கு கொடுக்கிறார், ஆப்ஷன் கொடுக்கிறார். லோத்து உண்மையில என்ன செஞ்சிருக்கிறோன்னா, ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்கிறோம், ஐயா நான் இவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட காரணமே நான் பார்த்ததுனால அல்ல, நான் அவரை பார்த்ததுனால தான் இன்னைக்கு இவ்வளோ நிற்கிறேன். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வசதி வந்தது, லோத்தின் பார்வை மாறுது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு இருக்கிற பெரிய தீமை எதுதான், ஒன்று இல்லாதப்போ மேலே பார்த்தோம், இன்னைக்கு எல்லாம் வந்ததும் பார்வை மாறுது. தேசை சூஸ் பண்றது நாமளே சூஸ் பண்றோம்.
ஹல்லேலூயா. பெரிய ஒரு எச்சரிப்பின் செய்தி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சபையே, லோத்தின் நிலைமை எந்த குடும்பத்துக்கு வந்துடக்கூடாது. நம்முடைய சூஸ் பண்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. ஒரு காரியத்தை சூஸ் பண்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. நான் சூஸ் பண்றது இன்னைக்கு ஒருவேளை எனக்கு நல்லதா இருக்கலாம், நாளைக்கு என் தலைமுறைக்கு அது ஆசீர்வாதமே மாறணும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் சூஸ் பண்ற, எதை சூஸ் பண்ற ஆண்டவர் காட்டுறார். வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கு, ஆண்டவர் இந்த வயசான காலத்தில் என்ன இப்படி நடக்க விடுறீங்களே. ஒவ்வொரு ஸ்டெப்பு நடக்கும்போது ஆபிரகாம் காதல சொல்றது, ஆபிரகாமே நீ மட்டும் நடக்கிறது மாதிரி பார்க்கறல, இல்லை நாளைக்கு உன் தலைமுறை இதில் உட்கார்ந்து ஆசீர்வாதத்தை பெறுவான். நாளைக்கு உன் ஜெனரேஷன் இதில் நன்மை அனுபவிக்கும். நாளைக்கு உன் தலைமுறை இதில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆபிரகாம் ஈசாக்கு கிட்ட வந்து சொல்றான், ஈசாக்கே நீ அலையாத. லோத்தின் பிள்ளைங்க அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஈசாக்கு பஞ்ச காலத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். நீதிமானுடைய சந்ததி அவர் அப்பத்துக்கு அலைந்து திரிய ஒரு நாளும் விட மாட்டார். எத்தனை பேர் சொல்ல, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை we thank you Jesus. ஓ ரபஷத்தல ரபல கதரிவலோ சொல்லுங்க இந்த வார்த்தையை, என் கண்களை, நீங்க சூஸ் பண்றது போதும் ஆண்டவரே, நீ தெரிந்தெடுத்து தருகிற நன்மை போதும் அப்பா. ஓ உம்முகம் நோக்கிடுவேன் நான், ஓஹோ என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உம்முகம் நோக்கிடுவேன் நான். அவர் தெரிந்தெடுத்து தருகிறவர். ஆமென். ஆபிரகாம் அவர் தெரிந்தெடுத்து அதுவரை வெயிட் பண்றார். ஒரு 3 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர் தெரிந்தெடுத்து தருகிறதை ஆமென் பார்க்க விரும்புகிறவர்கள் என்ன செய்யணும்? முதலாவது அறிந்து கொள்ளுங்கள். என்ன அறிந்து கொள்ளணும்? சங்கீதம் 31வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 31:19. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் அவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறார்? நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இதை முதல்ல அறிஞ்சிக்கணும். எனக்கான நன்மை இனி உருவாக்கப்பட வேண்டியதல்ல, ஏற்கனவே உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். அந்த நன்மை எப்படி சொல்லப்பட்டிருக்கு? உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை. இதுதான் அவர் தெரிந்தெடுத்து தருகிற நன்மை, அவர் சூஸ் பண்ணி தருகிற நன்மை. அப்போ தேவ பிள்ளைக்கு முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும், ஒரு அறிவு இருக்கணும். என்னன்னா, எனக்கானதை அவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் பண்ணி வைச்சிருக்கிறார். எப்படி சீஷர்கள் கரையில் வந்து பார்த்தபோது அவர்களுக்காக மீன்கள் சுடப்பட்ட நிலை வைக்கப்பட்டிருக்கிறதோ, அதிகமாய் பிடிச்செல்லாம் வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறார்? ப்ரிப்பேர்ட் பண்ணி வச்சிருக்கிறார். வந்து அனுபவிச்சா மட்டும் போதும். ஆமென். கானானை குறித்து சொல்லும் போது அப்படிதான் சொல்லுகிறார், நான் உங்களை சுதந்தரிக்க கொடுக்க போகிற கானான், நான் பார்த்து வைத்த கானான். ஹல்லேலூயா. நீங்கள் கைகள் கட்டிடாததும், நீங்கள் நடாத, நீங்கள் நட்டு புசிக்கிறதல்ல, நீங்கள் நடாதவைகளை நீங்கள் புசிப்பீர்கள். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். எனக்கான நன்மை ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகிவிட்டது. என்னுடையது மட்டுமல்ல, என் தலைமுறைக்குரியதும் கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆகார் பிள்ளைக்காக நீருட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். ஆனா இன்னும் ஆகார் அதை பார்க்கல. எனக்கு முதல்ல ஒரு தெளிவு இருக்கணும். எனக்கான நன்மை ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு. எனக்கு அவர் அதை காண்பிக்கணும். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எல்லாமே அவர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். என்னை தெரிந்தெடுத்தவருக்கு எல்லாமே தெரிந்தெடுத்து தர எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிந்தெடுத்து தருவார். ஆபிரகாமுக்கு இந்த நம்பிக்கை. எனவேதான் ஆபிரகாம் வந்து வெயிட் பண்றார், கர்த்தர் காண்பிக்கணும். ஏன்னா அழைக்கும் போது எப்படிதான் அழைக்கிறார் பாருங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு இந்த வார்த்தைக்கு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு.
அப்படி போகும்போது 2வது வசனத்தை சொல்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா. அப்ப அழைக்கும் போது எப்படிதான் சொல்லி அழைக்கிறான்னா, நான் உனக்கு காண்பிக்கும், அதாவது நான் உனக்கு எங்க வச்சிருக்கிறேனோ அதை நீ பார்க்கணும். நான் எந்த தேசத்துக்கு போக சொல்றேன்னா அங்க போ. இப்போ ஒரு இடம் வருது, லோத்து ஒன்று பார்த்துட்டு போறார். இப்போ ஆபிரகாம் வெயிட் பண்றார், ஏன்னா தன்னுடைய அழைப்பை குறித்து நம்பிக்கை உண்டு. அழைக்கும் போது எப்படி அழைச்சார்னா, நீ பார்க்குற தேசத்துக்கு போகல, நான் உனக்கு காண்பிக்கிற. இப்போ ஒரு இடம் சூஸ் பண்ண வரும்போது ஆபிரகாம் எதுக்கு வெயிட் பண்ணுறாருன்னா, ஆரம்பம் முதலே ஆபிரகாமுக்குள்ள இவருக்கு ஒரு உறுதி, நான் ஒரு இடத்துல கால் வைக்கிறேன்னா நான் பார்த்த இடமா இருக்கக்கூடாது, கர்த்தர் பார்த்த இடமா இருக்கணும். கர்த்தர் காண்பிக்கிற இடம். வெயிட் பண்ணுறார். வெயிட், நீங்கள் காண்பிங்க ஆண்டவரே, நீங்கள் காண்பிங்க ஆண்டவர், நான் எந்த இடத்துக்கு போனோம், நான் எந்த இடத்துக்கு போனோம். ஹல்லேலூயா. கர்த்தர் காண்பிச்சார் பாருங்க, ஒரு திசை அல்ல, 4 திசையெல்லாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் சிலர் காத்திருக்கிறீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறது கொஞ்சம் அல்ல, அது அதிகமாக செய்வார். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். முதல்ல நான் எனக்கு பெரிய நன்மை உண்டு பண்ணியிருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பெரிய நன்மை இருக்குதுன்னு சொல்லுங்க. ஆமென். சிலருக்கு அடுத்தவங்களுக்கு அது இருக்குதுன்னு சொல்றது கொஞ்சம் வரமாட்டேங்குது. உங்களுக்கு அப்படி வரலன்னா இன்னைக்கு வீட்டில் போய் கண்ணாடி முன்னே உங்களை பார்த்து, உனக்கு பெரிய நன்மை. அடுத்தவங்களுக்கு சொல்லும்போது இவளுக்கு பெரிய நன்மையா அப்படின்னு தோணும். பெரிய நன்மை. நீங்க ஆண்டவருக்கு பயந்தவங்கன்னா, மனுஷர்கள் நடுவில் இன்னைக்கு அவரை தான் நம்பிட்டு இருக்கிறீங்கன்னா, ஆபிரகாமே நீ நடக்கிறது வீண் போகாது, உன் கால் படுகிற இடம் வீண் போகாது, உன் பிரயாச வீண் போகாது, நீ அழுத அழுகை வீண் போகாது, நீ இன்னும் கர்த்தருக்காய் காத்திருப்பது வீண் போகாது. நம்புற தேவ பிள்ளைகள் கைகளை தட்டி, தேவன் காண்பிக்கும் இடம், தேவன் தெரிந்தெடுத்து தருகிற நன்மை அது பெரியது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 40வது அதிகாரத்தில் ஆண்டவர் எசேக்கியேல்ட்ட ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்கள். எசேக்கியேல் 40வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பது எல்லாவற்றின் மேலும், நான் உனக்கு காண்பிக்கிறது எல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. எதுக்கு மேல மனதை வைக்கணுமா? நீ பார்க்கிறது எல்லாவற்றின் மேலும் அல்ல, நான் உனக்கு காண்பிக்கிற. அப்புறம் தேவனுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்னா, கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறது, அதுக்கு மேலதான் என் மனசை வைக்கணும். என் கண்ணுக்கு 1000 தெரியும், என்னுடைய மனதில் 1000 எண்ணங்கள் வரும், எனக்கு நிறைய யோசனைகள் வரும். அதல்ல, கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற, கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிற, கர்த்தர் எனக்கு தெரிந்தெடுத்து தருகிற இந்த காரியத்தில் தான் என்னுடைய மனதை வைன்னு சொல்லுது. மனதை வை, உன் பார்வை மட்டும் இல்லை, உன் மனசு அது மேல வை, உன் மனசு அதன் மேல வை. அவர் காண்பிக்கிறது எப்படிப்பட்டதா இருக்குதா? 2வது வசனத்தில் சொல்றார் பாருங்கள், வாசிங்கள். தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறதை காண்டேன் அப்படின்னார். எப்படி காட்டுறாருன்னா, வெறும் வனாந்திரத்தை காட்டல, ஒரு நகரம் கட்டி, ஒரு வீடு கட்டினதுல ஒரு நகரம் கட்டி இருக்கிறத காண்பிக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி வைக்கிற நன்மைகள் இடிக்கப்பட்டதா அல்ல, பாழாக்கப்பட்டதா அல்ல, அது கட்டப்பட்டதா. இதை கர்த்தர் காண்பிப்பார். கர்த்தர் உங்க லைஃபுக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க பிள்ளைகளுக்குன்னு வச்சிருக்கிற நன்மை அது கட்டப்பட்ட நன்மை, அது கட்டி எழுப்பப்பட்ட. அதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை, அதுதான் திருப்தியான நன்மை. அங்கு போய் அலைய கர்த்தர் விட மாட்டார், அங்கு போய் ஆமென் வறண்டு போயிருக்க கர்த்தர் விட மாட்டார். இன்னைக்கு பார்க்கிறதுக்கு ஒருவேளை அது வறட்சியா தெரியலாம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல, இன்னைக்கு நடக்கிற இந்த வறட்சி தான் நாளைக்கு உனக்கு வயல்வெளியாய் மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை. சபையே, நான் எதை தெரிந்தெடுக்கிறேன், எதுக்கு மேல என் கவனத்தை வைக்கிறேன்? எசேக்கியேல்ட்ட சொல்றேன், உன் கண்ணு மட்டும் இல்லப்பா, உன் மனசு அது மேல வை. எதுக்கு மேல ஆண்டவரே? நான் உனக்கு காண்பித்து தரேன்ல, நான் உனக்கு காண்பிக்கிறேன், நான் உனக்கு காண்பிக்கிறேன். ஆபிரகாம் அதுக்கு தான் வெயிட் பண்றார். ஹல்லேலூயா. லோத்தை விட ஆபிரகாமுக்கு தான் இதில் அதிக உரிமை இருக்கிறது, நல்ல இடத்தை பார்த்து செலக்ட் பண்ணி போறதுக்கு. ஏன்னா ஆபிரகாம்னால தான் லோத்தை இந்த இடத்துக்கு வந்தது. அப்படி இருக்கும்போது லோத்து போன பிறகு ஆபிரகாம் வெயிட் பண்றார். ஏன் ஆபிரகாம் கண்ணு இப்படி ஏறெடுத்து பார்க்க தெரியாதா? ஆண்டவர் சொல்லட்டும்,
ஆண்டவர் காண்பிக்கட்டும். ஆண்டவர் சொல்ல, நீ உன் கண்களை ஏறெடுத்து பாரு. எங்க ஆண்டவரே? கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் சுற்றி பார்க்குற. ஆண்டவரே வனாந்திரமாக தான் இருக்குது. ஆபிரகாம் ஒரு வார்த்தை கேட்டாரா? வனாந்திரமாக தான் இருக்குது. அவர் எதை காட்டுறாரோ அதை பார்க்குறா. நடன்றார் ஆண்டவர். இந்த வயசான காலத்தில் நடக்கவா? ஆமென். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். லோத்து ரொம்ப அலைஞ்சாரா, ஆபிரகாம் ரொம்ப அலைஞ்சாரா? அப்போ ஆண்டவரால் நடத்தப்படுறவங்க சில நேரத்தில் மற்றவங்களுக்கு செல்லதெல்லாம் உடனே கிடைச்சதும் உங்கள் மேலே ஆண்டவருடைய அன்பு இல்லைன்னு இல்லை, அவங்க மேலே இல்லாத அதிக அன்பு உங்கள் மேலே தான் இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு சிலர்லாம் இப்படி பார்க்க தொடங்கிட்டாங்க இல்லை, அவங்களுக்கு உடனே கிடைச்சி எந்த தெரியுமா? அவங்க மேலே அன்பு அதிகம் ஆண்டவருக்கு. உன்னை ரொம்ப அலைய விட்டுறாருல, உன் மேலே அன்பே. அவங்களுக்கு கொடுக்க போகிறது இன்னைக்கு, உங்களுக்கு தரப்போகிறது தலைமுறை. எத்தனை பேர் விசுவாசித்து கைகளை தட்டி, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் அதினதின் காலத்தில் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பேர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான. 2 கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி, உங்க கைகள் கூறுகவில்லை. சபையே, கர்த்தர் காண்பிக்கிறபடி சில வனாந்தரத்தில் நடக்கிற உள்ளமே, சீக்கிரத்தில் இந்த வனாந்தரம் எல்லாம் உனக்கு வயல்வெளியாய் கர்த்தர் மாட்டி நிறுத்துவார். உனக்கு மட்டுமல்ல, இது உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் கர்த்தர் நிறுத்துவார். ஹல்லேலூயா. இயேசுவால் கூடாதது எதுவும் இல்லை, இயேசுவால் கூடாதது. ஆமென். 2வது, அமர்ந்திருங்கள். ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காக ஒரு நன்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், அது பெரிய நன்மை. 2வது அமர்ந்திரு. சங்கீதம் 37வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. நீ வெயிட் பண்ணு, அவரை நோக்கி அமர்ந்து காத்திரு. ஆமென். அவரை நோக்கி அமர்ந்து காத்திரு. அதுக்கு மேல சொல்லப்பட்டிருக்கும், உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீ வெயிட் பண்ண, அமர்ந்திருங்கள். சங்கீதம் 46:10 தெரிந்த வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. இந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, அதுல அவர் யார் என்பதும் நமக்கு தெரியும், அவர் நமக்காய் வைத்திருக்கிறது என்ன என்பது நமக்கு தெரியும். இதுதான் அமர்ந்திருக்கிறதுடைய ரிசல்ட். அவர் யார் என்பது ஒரு பக்கத்தில் நமக்கு அவர் நிரூபிச்சுட்டே இருப்பார். 2வது, நமக்காய் அவர் வைத்திருக்கிற நன்மை நமக்கு காண்பித்து கொண்டே இருப்பார். எனவே தேவ சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை நன்மைக்காய் அமர்ந்து காத்திருப்பது ஒரு நாள் வீண் போகவே போகாது. நாம நினைச்ச காலத்தில் சில நன்மைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அமர்ந்திருப்பது ஒரு நாளும் வீண் போகவே போகாது. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை தைரியமா பேசுற, அப்பா பாதத்தில் அமர்ந்த ஒருவரும் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். நான் நினைச்ச நேரத்தில், நான் நினைச்ச காலத்தில், நான் நினைச்சது போல சிலவைகள் என் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அப்பா சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒருவரும் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. ஒரு காரியத்தை தெரிந்தெடுக்க நீங்க இப்போ பிரயாசம் பண்றீங்களா, அல்லது ஒரு காரியத்தை நடப்பிக்க போறீங்களா, பிள்ளைங்க காரியமா இருக்கட்டும், உங்க வீட்டு காரியமா எதுவா இருக்கட்டும், அம்மா வெயிட் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒரு காரியத்தை நடப்பீங்கள். அந்த காரியத்தில் அமர்ந்து இருக்கும்போது எதுவரை அமர்ந்து இருக்கிறோம்னா, அவர்கிட்ட இருந்து எனக்கு கிரீன் சிக்னல் வர்றது வரை. ஹல்லேலூயா. சில நேரத்தில் பாருங்க, இந்த சென்னையிலேருந்து ட்ரெயினில் வரும்போது ஒரு விஷயம் எனக்கு நல்ல ஞாபகம், அப்பா கூட வரும்போது தான் நினைக்கிறேன். காலையிலே ட்ரெயின் வந்துருச்சு, எங்கன்னா நாகர்கோவில் பக்கத்தில். ஆனால் நடந்து போனாலே 15 நிமிஷத்தில் அந்த ஸ்டேஷன் போய் சேர்ந்துடலாம். ஆனால் ட்ரெயின் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி போட்டான். வேற ட்ரெயின் வந்த மாதிரியும் இல்லை, இதை எடுத்த மாதிரியும் இல்லை. வேற கரெக்டாக சொல்கிறேன், அவங்களும் அனுபவிச்சிருக்கிறாங்க. அது வந்தது மாதிரி வேற ட்ரெயின் தான் போச்சுன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. அதுவும் வரல, இது போனா நான் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், அப்பா நடந்து போனாலே 10 நிமிஷத்தில் அதில், ஏன்னா கண்ணுக்கு தெரியுது, ஸ்டேஷன் கண்ணுக்கு தெரியுது.
நான் நிறுத்தி போட்டிருக்கிறான். ஏன் நிறுத்தி போட்டிருக்கேன்? ஏன் சார் இதுவரை ஸ்பீடாக வந்தீங்களே சார், இதுலேருந்து பக்கம் தானே ஏன் போகலைன்னா அவன் ஒரு வேர்டு சொன்னான், சிக்னல் இன்னும் வரல. நிறைய கண்ணுக்கு தெரியும், ஸ்டேஷன் கண்ணுக்கு தான் தெரியும், நடந்து போயிடலாம், நமக்கு அவசரம் தானே அவசியம். ஆனால் ட்ரெயின் எடுக்க மாட்டான், அவனுக்கு சிக்னல் வரணும், சிக்னல் வரணும். ஒரு தேவ பிள்ளைக்கு சிக்னல் வராம ஒரு இடத்துல இருந்து எழும்பிடாதீங்க. சிக்னல் வந்துச்சுன்னா தைரியமா கால் வைங்க. கர்த்தர் உங்களுக்காய் துணை நிற்பார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? எனக்கு சிக்னல் வந்து ஆபிரகாம் தர வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு சிக்னல் ஆண்டவர் தரணும். லோத்து ஆபிரகாம் சிக்னலுக்காக வெயிட் பண்றார். ஆபிரகாம் எப்ப என்ன அனுப்பிடுவார்? ஆபிரகாம் எப்ப என்ன கண்ணை எடுத்து பாரு அப்படி சொல்லுவார். ஆபிரகாம் சிக்னல் கொடுத்த லோத்து கண்ணை அப்படி பூமிக்கு மேல வச்சுட்டார். ஆனா ஆபிரகாம் அப்படி கிடையாது. லோத்தே, நீ சிக்னல் தர்றது இல்லை, நீ செலக்ட் பண்ணிட்டு போனாலும் நான் சொல்லிடுறேன், நீ பண்ற இடத்துக்கு ஆப்போசிட்ல நான் இருப்பேன். அப்படி நான் போக மாட்டேன். உன்கிட்ட சொல்லுவேன், எனக்கு தெரியும், எனக்கு சிக்னல் ஓன்ட்டு இருந்தல்ல, எனக்கு சிக்னல் அவட்டு வரணும். லோத்தை என்ன சொல்லி அனுப்புவா? நீ எடுக்கிற செலக்ட் பண்ற இடத்துக்கு ஆப்போசிட்ல. அப்போ சோதோம செலக்ட் பண்ண போன லோத்துக்கு அடுத்து உடனே ஆபிரகாம் என்ன செஞ்சிருக்கணும்? ஆப்போசிட்ல கூடாரத்தை போட்டு. ஆனா ஆபிரகாம் வெயிட் பண்றாரு. எதுக்குன்னா லோத்தின் சிக்னலுக்காக இல்ல. ஒரு தேவ பிள்ளை இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு காரியம் நீங்க நடப்பிக்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்க இருந்து சிக்னல் வந்திருக்கணும்னா, பரத்துல இருந்து சிக்னல் வந்திருக்கணும். இந்த பூமியில எல்லா பக்கத்துல உங்க கிரீன் சிக்னல் வந்தாலும் மேல இருந்து ரெட் சிக்னல்னா நோ. ஒருவேளை இந்த பக்கத்துல எல்லா பக்கத்துல ரெட் சிக்னல்னாலும் மேல இருந்து கிரீன் சிக்னல்னா தைரியமாய் கால் வைங்க. கர்த்தர் உங்களுக்காய் துணை நின்று காரியத்தை நடப்பிப்பார். ஹalleluya. ரொம்ப ஜாக்கிரதை. அதனாலதான் ஆபிரகாம் அமர்ந்து வெயிட் பண்றா. எனக்கு அவர் சிக்னல் தர்றது வர நான் எழும்ப மாட்டேன், எனக்கு அவரிடத்திலிருந்து பதில் வர்றது வர, எனக்கு அவர் காண்பிக்கிறது வர நான் எழும்ப மாட்டேன், காத்திருக்கிறார். ஹalleluya. தாவீது அதுதான் 62வது சங்கீதத்தில் சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்து காத்திரு, நான் நம்புகிறது அவராலே. 5வது வசனத்தில் நான் நம்புகிறது அவராலே வரும் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, ஹalleluya, அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. ஹalleluya. அமர்ந்திருங்கள், அறிந்து கொள்ளுங்கள் அவர் எனக்காய் வைத்திருக்கிறார். அமர்ந்திருங்கள் அவர் காண்பிக்க வரையிலும். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எதை அனுமதிக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் அறிந்து கொண்டான் கர்த்தர் எனக்கு காண்பிப்பார் என்று. ஆபிரகாம் அமர்ந்திருக்கிறார் கர்த்தர் காண்பிக்க வரையிலும். 3வது ஆபிரகாம் ஏற்றுக்கொள்ளுகிறார். எதை ஏற்றுக்கொள்ளுகிறார்? கர்த்தர் எங்க நடக்க சொல்றாரோ. ஆமே, நான் ஆரம்பத்தில் சொன்னது போல லோத்து பார்த்த இடம் சூப்பரான இடம். லோத்து அலைய தேவையில்லை, லோத்து அதிக தூரம் நடக்க தேவையில்லை, லோத்தின் கால்கள் அதிகமாய் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இடத்த பார்த்துட்டார், பக்கத்திலே இருக்குது, சீக்கிரமாக போயிட்டார், கூடாரத்தையும் போட்டு உட்கார்ந்துட்டார். ஆனால் ஆபிரகாம் அப்படியெல்லாம் கூடாரம் போட்டு உட்கார விடலை, 4 பக்கம் பார்க்க வச்சார். சரி, பார்க்க வச்சுட்டு உனக்கு தருவேன்னு சொல்லி முடிச்சிருப்பார்னா கூட ஓகே, நியாயம் இருக்கு. அடுத்து சொல்றார், நீ எழுந்து நடந்து தீரி. அதாவது உன் கால் வைக்கிற இடத்துல அந்த வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 13வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 17வது வசனத்தை வாசிங்கள். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அம்மட்டும் நடந்து திரி, உனக்கு அதை தருவேன் என்றார். அப்போ உட்கார்ந்தா கிடைக்காது, நடந்தாதான். அப்போ இதுல வந்து நடக்காம வழியே இல்லை. தாத்தாக்கு வயசு என்ன இப்போ? 100? உங்க வயசு கேட்கல. தாத்தா ஒரு 75 கூப்பிடுறாரு. இப்போ 13வது அதிகாரத்தில் நடக்குது. ஒரு 80 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். 80 வயசு தாத்தாட்ட வனாந்திரத்தில் நடந்து திரி அப்படின்றாரு. ஆமா, நம்ம வீட்டிலேருந்து இதுவரை நடந்து வரப்படுகிற பாடு நமக்கு நடக்கிறார். ஆபிரகாம் மாறி ஒரு வார்த்தை கூட, ஆண்டவரே லோத்து எவ்வளோ சூப்பராக செலக்ட் பண்ணிட்டு போறார், நான் உங்களுக்கு தானே வெயிட் பண்ணேன், என்னை இப்படி ஒரு வார்த்தை பேசல. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவருக்கு பிடிச்ச கேரக்டர் இதுதான். என்ன சொன்னாலும் ஏற்றுப்பார், விடுனா விடுவார், வானா வந்துடுவார், நடனா நடப்பார். என் கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறது எதுனாலும் அது எனக்கு நன்மைக்கு ஏதுவானது மட்டுமே. ஹalleluya.
நடக்கிற அவ நடக்க கால் வச்சாதான் நன்மை. நான் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். வனாந்திரன்னு பார்க்கல, வயசுன்னு பார்க்கல, நடக்கணுமேன்னு பார்க்கல. கர்த்தர் அனுமதித்து தருகிற இந்த வனாந்திரத்தை சந்தோஷமாக ஏற்றேன். இன்னைக்கு தேவனுக்காய் காத்திருக்கிறது நிமித்தம் தேவன் அனுமதித்த சில வனாந்திரத்தில் கால் வச்சிருக்கிற உள்ளமே, இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். உனக்கு முன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? இது உனக்காகவும் உன் சந்ததிக்காகவும் இன்றைக்கு அல்ல என்றென்றைக்கும் இருக்கும்படி நம்புற தேவ பிள்ளைங்க நல்ல கைகளை தட்டி விசுவாசிக்கிறவங்க. உன்னை அலைச்சல் வீண் போகல, நீ நடந்தது வீண் போகல, நீ அழுதது வீண் போகல, நீ காத்திருந்தது வீண் போகல, நீ சந்திச்ச நிந்தனை வீண் போகல, சில அவமான வார்த்தைகளை கேட்டது வீண் போகல, உன்னை பலருக்கு கண்ணுக்கு முன்பாய் அவமானமாய் காட்டினது வீண் போகல. கர்த்தர் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மை. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் என காலம் தாங்கியப்பா செய்து முடிப்பே. அதினதின் காலத்தில் யாவும் அக்சாலை குறித்து பல விதத்தில் நாம் கேட்டிருக்கிறோம். தகப்பன் கொடுத்த அந்த வறட்சியான நிலத்தை அவள் ஏற்றுக்கொண்டு, ஆனால் புறப்படும் போது அப்பா கிட்ட போய் ஒன்று கேட்கணும், எனக்கு நீர்வளம் பொருந்தின ஒரு இடம் வேணும். ஆமாம், நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம் அதனுடைய 14-15 சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும்? அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்து நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால், அப்பொழுது காலே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். இந்த வார்த்தை எனக்கு தியானிக்கும் போது ஆண்டவர் அதை இப்படி தியானிக்க வச்சார். உடனே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் எழுதி கொடுக்கிறார்னா அப்ப ஆல்ரெடி இதை யாருக்குன்னு வச்சுட்டார்? அக்சாலுக்கு தான். ஆனா ஃபர்ஸ்ட் எதை பார்க்கிறாருன்னா, நான் தந்த வறட்சியை நீ ஏத்துக்கிட்டியா? என் அப்பா வறட்சி தந்திருக்கிறார், இன்னைக்கு நான் ஏத்துக்கிட்டேன். அக்சாலே, நீ இதை ஏத்துக்கும் போது இந்த பத்திரத்தில் நான் எழுதிட்டேன் உன் பேரை. வறட்சிங்கிற பத்திரத்தில் உன் பேரை எழுதி தரும்போது நீ முகம் சுளிக்காம ஏத்துக்கிட்டல. நீ எனக்காய் காத்திருக்கிறது நிமித்த சில கஷ்டத்தை நீ முகம் சுளிக்காம ஏத்துக்கிட்டல. நீ ஏத்துக்கும் போதே சில நீர் பாய்ச்சலான நிலத்துல சில பத்திரத்தில் உனக்காய் கர்த்தர் கையெழுத்து போட்டிருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும், எனக்கு அனுமதித்தது எல்லாம் நன்மைக்கென்று விசுவாசிக்கிறவங்க கைகளை தட்டி அப்படின்னா உண்மையில என்ன சொல்லி இருக்கணும்? அப்பா நீ போ, நான் கொஞ்சம் பேசிட்டு வேற பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு, ஆமா எந்தெந்த இடம் உனக்கு வேணுமோ நான் எழுதி, அப்படி சொல்லலை. எடுத்தோன்னு இந்த மேற்புறத்தில் கீழ்ப்புறத்தில் நீர்ப்பாய்ச்சலான பத்திரம் எடுத்து பார்த்தா அக்சால் பேர் ஆல்ரெடி இருக்கு. எப்பப்பா இந்த பேர் எழுதுறீங்க? நீ உன் கையில் வறட்சி பத்திரத்தை தரும்போதே நீ முகம் சுளிக்காம ஏத்துக்கிட்டல, அப்பா அனுமதிச்சதுன்னு ஏத்துக்கிட்டல. நீ ஏத்துக்கும் போதே சில உள்ளத்துக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமா சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர் அனுமதித்த வனாந்தரத்தை முகம் சுளிக்காம இது எனக்கு அப்பா தந்த பாதை என்று சொல்லி இன்னைக்கு நடக்கிற சில கடினமான பாதையில் கால் வைக்கிற உள்ளமே, உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை எழுதி இருக்கிறார் நம்புற தேவ பிள்ளைகள் ஓ தேவனை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். அவர் அனுமதித்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தெரிந்தெடுத்து தருவது, தேவன் தெரிந்தெடுத்து தருவது. ஆமே, நான் இங்கே ஜெபிக்க விரும்புகிறேன். அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு பெரிய நன்மை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அமர்ந்து காத்திருங்கள், கர்த்தர் காண்பிப்பார். அவர் எதை அனுமதிக்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நாளைக்கும் தலைமுறைக்கு என்றென்றைக்கும் இருக்க ஆசீர்வாதம். அதே நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறேன். என் தெரிந்தெடுப்பு என் ஜென்ரேஷனை அலைய விட்டுறக்கூடாது. என் ஜென்ரேஷனை உட்கார வச்சு ஆசீர்வதிக்கணும்.
அல்லேலூயா. ஆமென். அன்பான வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய் கவனமாயிரு. ஒரு வேலை காரியத்தை தேர்ந்தெடுக்கும் போது அதுதான் சொல்றேன், அமர்ந்து கிரீன் சிக்னல் அங்கிருந்து விழுதா, அங்கிருந்து விழுதுன்னா நீ செலக்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. அங்கிருந்து விழுதுன்னா செலக்ட் பண்ணுங்க. அல்லாமல் எந்த இடத்துல கால் வச்சிடாதீங்க. திருமணத்துக்காய் பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், எந்த ஒரு வேலைக்காய் காத்திருக்கு, எதுக்காக நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, எந்தெந்த நன்மை உங்கள் குடும்பத்தில் நடக்குதோ, ஒரு வீடு கட்ட போகிறீங்களா, ஒரு இடம் வாங்க போகிறீங்களா, கிரீன் சிக்னல் அங்கிருந்து விழுதுனா ஆளல கத்தர், இது எனக்கு கத்த தெரிந்தெடுத்து தந்தது தானா. சோதோமை லோத்து பார்த்தது போல என் கண்ணுக்கு பிடிச்சிருக்கு. இன்னைக்கு பலரும் எப்படின்னா, தன் கண்ணுக்கு எது பிடிக்குதோ அதை அடைஞ்சிடும். தன் கண்ணுக்கு எது பிடிக்குது அப்படி அடைஞ்சவன் தான் சொல்கிறேன், எல்லாம் மாயேண்டா. அல்ல, எனக்கு கண்ணுக்கு பிடிக்கிறதெல்லாம் அடையிறேன் பாருங்க, இது எல்லாம் மாயே. ஆனால் அவர் எனக்கு பார்த்து தராரு பாருங்க, இது தலைமுறை தலைமுறைக்கு பேசப்படும். அல்லேலூயா. என் கண்ணுக்கு பிடிச்சதல்ல, அவர் பார்வைக்கு பிடிச்சி, நான் பார்த்து வைத்த தேசம் அப்படின்றார். நான் பார்த்து வைத்த தேசம் அது கட்டப்பட்ட தேசம். தேவ பிள்ளைகள் இதில் கவனமாக இருங்கள். தேவன் தெரிந்தெடுத்து தருவது நமக்கு ஆசீர்வாதம். எல்லாரும் கண்களை மூடி முடிந்தால் அப்படி எழுந்து நின்று, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் சொல்லுங்க, கிழக்கும் மேற்கும், கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அணையும் என்று நான் எண்ணியாக்கிறேன். நம்பிக்கையோடு சொல்லுங்க, கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் அடைபட்டு போனாலும் ஆணையும் என்று நான் எண்ணியாக்கிறேன். என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை உயர்த்திடுவேன், உம்முகம் நோக்கிடுவேன், நான் வெட்கப்படுவதில்லை, என் கண்களை ஏறெடுப்பேன், என் கைகளை ஆண்டவரை உம்மையே நோக்கி இருக்கிறோம். அல்லேலூயா. நான் வெட்கப்படுவதில்லை. வானமும் பூமியும் மாறினாலும் உம் வார்த்தைகள் மாறாதே, காலையும் மாலையும் தாங்கிடும் தேவன் கரங்கள் தளராதே. வானமும் பூமியும் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவருடைய கை ஒரு நாளும் தளர்ந்து போகாது. ஆபிரகாமே, லோத்து போகிற பாதை அல்ல, கர்த்தர் உனக்கு காண்பிக்கிற பாதை. என் கண்களையே அவர் உன் கண்களில் பார்க்க வைப்பது குறைவானது அல்ல, அது அதிகமான நன்மை. சில வனாந்திரத்தில் இன்று நீ நடப்பது வீண் போகாது. இதுதான் உனக்கு நாளைக்கு வயல் நிலம். உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் அதை ஆசீர்வதிப்பேன் என்றவர். அல்லேலூயா. சொல்ல, என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன வந்தாலும் எதற்காக எனக்கு சிக்னல் அவரிடத்திலிருந்து வந்தால்தான், எனக்கானது அவரிடத்திலிருந்து வந்தால்தான். நன்மையான எந்த ஈவும் என் தேவனிடத்திலிருந்தே என் கண்களை என் தெரிந்தெடுப்பில் நான் கவனமாக இருப்பேன். ஒரு விஷயம், அப்படியே கண்களை மூடி உங்க ரெண்டு கரங்களை இருதயத்தில் வைத்து ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நீங்க தெரிந்தெடுத்ததெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தெரிந்தெடுத்து தந்ததுதானோ? கர்த்தர் தேர்ந்தெடுத்து தந்ததான் என்றால் அதற்காக அதிகம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அதே நேரத்தில் ஏதாவது கர்த்தர் தெரிந்தெடுத்து தராமல் என் கண்ணுக்கு பிரியமானது, எனக்கு பிடிச்சது நான் அடைஞ்சேன், இப்படிப்பட்ட சில காரியங்களை தெரிந்தெடுத்து வைத்திருப்பீர்களானா, ஆண்டவரிடத்தில் ஒரு விஷயம் அர்ப்பணிச்சு, சாரி அப்பா, நீர் எனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எத்தனை பெரியது. இனி உள்ள ஒவ்வொரு காலத்திலும் நான் எனக்கு பிடிச்சது அல்ல, தேவன் எனக்கு பார்த்து வைத்த நன்மைகள், தேவன் என் குடும்பத்திற்கு பார்த்து வைத்த நன்மைகள், தேவன் என் தலைமுறைக்கு பார்த்து வைத்த நன்மைகள், அதுவே என் கூடாரத்தில் நிறைவேறுவதாக.
ஆண்டவரே, அழைக்கப்பட்டவனுடைய அடையாளம் இது ஆண்டவரே. அவன் தனக்கு இஷ்டமானதை செய்கிறவன் அல்ல, அவருக்கு சித்தமானதை செய்து முடிக்கிறவன். அழைக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதபடி ஆண்டவரை நாங்கள் தெரிந்து கொள்வது எங்களுக்கு மட்டுமல்ல, என் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாய் மாற நீர் எங்களுக்காய் வைத்த நன்மையை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை தாரும். கேட்ட வார்த்தை கேட்டதோடு விடாதபடி ஆண்டவர் உம்மை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளவும், அமர்ந்து இருக்கவும், அனுமதித்ததை சந்தோஷமாக ஏற்று நடக்கவும் கிருபை கொடுங்கப்பா. உமக்கு பயந்து நீர் அனுமதித்ததை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு சில பாதையில் கத்தருக்காய் நிற்கிற உள்ளங்கள், கடினமான பாதையில் நடக்கிற உள்ளங்கள் உண்டு. ஆண்டவரே, வறட்சியை கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு அக்சாளுக்காய் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தகப்பன் கொடுத்து ஒரு தகப்போர் காலேபை இப்படி செய்வாரானால் எங்கள் பரம தகப்பன் நிச்சயமாய் ஆண்டவரே இப்படிப்பட்ட பாதையில் நடக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஆல்ரெடி எழுதி வைத்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு வறட்சி 2 இடத்துல ஆசீர்வாதம்ப்பா. ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறதற்கா நன்றி செலுத்துகிறோம். பிளஸ் பண்ணி அனுப்புகிறோம். கிருபைக்குள்ள மூடிக்கொள்ளும். இந்த ஆராதனை மூலமாக இந்த எல்லா துதிக்கான மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகம் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.